இங்கே ராஜியோட அம்மா வந்து ராஜிக்கு வந்து நகை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு கதிர் சொல்கிறாரு, நகையெல்லாம் எதுக்கு நீ வாங்குற, வாங்காத அப்படிங்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், ஏற்கனவே இவன் எடுத்துகிட்டு போன நகை என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்து நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ எதுக்கு இந்த நகையை வேற கொண்டு வந்து கொடுக்குறீங்க, போய் அவங்க வீட்டிலேயே கொடுத்துருங்க நகையை, அப்புறம் என்னையெல்லாம் கெட்ட பேர் படுத்துவாங்க. அவங்க அவங்க சொல்லிடுவாங்க நான் தான் வாங்கினேன், நான் கல்யாணத்தை வச்சுருக்கிறேன், ராஜிக்கு நான் தான் நகையை வாங்கி அந்த நகையை விற்றுட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணுறேன், சரவணனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க, அதனால் நகையை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படிங்கும்போது கதிர் சொல்கிறாரு கட் அண்ட் ரைட்டாக ராஜிக்கிட்ட, நீ கொண்டு போய் நகையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துரு, நமக்கு நகையெல்லாம் வேணாங்கிறாரு. அது வந்து இவர் சொல்கிறாரு, சித்தப்பா சொல்கிறாரு, இது மாமாக்கெல்லாம் தெரியாது, அதனால் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க, ராஜியோட அம்மா தான் கொடுத்தாங்க, தெரியாமல் கொடுத்தாங்க, ராஜி நீ இதை போட்டுக்க கல்யாணத்துக்கு, ஒன்று வெறுங்கல்தாலாம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, யார் கோமதியும் சொல்கிறாங்க வாங்கிக்க ராஜி அப்படிங்கிறாங்க. கதிர் முறைக்கிறாரு, எதுக்கு நீ வாங்குறேங்கிற மாதிரி இருக்கு அந்த பார்வை, இது கெட்ட பேரும் எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ராஜியை கூப்பிடுறாரு, இந்த நகையை அவங்க வீட்டுக்கு உடனே கொடுத்தனுப்பு, எவனோ எடுத்துகிட்டு போனதுக்கு நான் தான் கெட்ட பேர் வாங்கினேன், இப்போ இதுக்கும் நான் தான் கெட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கும்போது அது உண்மை தான் சொல்லிட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க, கொடுக்க போகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, வேணா இது ராஜி வச்சுக்க, கல்யாணத்துக்காக வச்சுக்க, நீ ஒரு வெறுங்கலத்தோடு தான் நிற்ப, நீ ஏன் நகையும் தர்றேனே நீ போட மாட்டேன்ட்ட, அதனால் இதை வச்சுக்க ராஜி அப்படிங்கும்போது அப்படியே நிற்கிறாங்க. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, குழலி வர்றாங்க பார்க்குறதுக்கு, அம்மாவை பார்க்குறதுக்கு கல்யாணத்துக்காக வர்றாங்க. வரும்போது இவங்க மீனா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ராஜி வீட்டிலேருந்து எங்களுக்கு நகை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அது ரொம்ப பொறாமைப்படுது. அப்போ சொல்லுது, இது அவங்க வீட்டுக்கு தெரியுமா, அவங்க அம்மாவை தான் கொடுத்து விட்டாங்க, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்கங்குது பெருமையாக சொல்லுது மீனா. இப்போ இவங்க வீட்டில் தங்கமயில் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கல்யாண வேலையெல்லாம் சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார்கிட்டயே கடன் வாங்கினவங்க வந்து அவங்க தங்கமயில் வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க, எங்களுக்கு கடன் கொடுக்கணும், கடனை கொடுக்க முடியலை, உங்களுக்கு வக்கில்ல, நீங்கள் கல்யாணத்தை பண்ணுறீங்களா, எனக்கு கடனை வைங்க, அப்போ தான் இந்த வீட்டை விட்டு நகர்வேங்கிறாங்க. அப்போ பாக்கியம் வந்து கெஞ்சுறாங்க அந்த கடன்காரங்க கிட்ட, உங்களுக்கு கல்யாணம் முடியட்டுங்க, நான் ஏதாவது இது பண்ணி உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்றோம் அப்படிங்கும்போது அந்த ஆள் நம்ப மாட்டேங்கிறாரு, எனக்கு பணம் வந்தே ஆகணுங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாண்டியன் ஃபேமிலி வந்துடுறாங்க. பாண்டியன் ஃபேமிலி வந்து பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லலை. உடனே சொல்கிறாங்க, அந்த கடன்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த அம்மா வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பணம் கொடுக்கணும் உங்களுக்கு, எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த பணத்தை கொடுக்காம இப்போ பொண்ணுக்கு வந்து 80 பவுன் நகம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உடனே பாண்டியன் சொல்கிறாரு, எம்மா எங்களுக்கு வந்து நகையெல்லாம் வேணாம், நீங்கள் முதல்ல உங்கள் கடனை அடைங்கம்மா, எங்களுக்கு எந்த நகையும் வேணாம், நானே போட்டுக்கிறேன், என் மருமகளுக்கு நானே நகையை போட்டுக்கிறேன், நீங்கள் இவருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்ருங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாக்கியத்துக்கு. உடனே அவங்க வச்சுருந்த 6 பவுன் நகை தான் அவங்க தங்கமயிலுக்கு வச்சுருந்தாங்க, அதை விற்றுட்டு கடன் அடைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அடைக்க போகிறாங்க. அதுவும் பத்தலை. அப்போ சொல்கிறாங்க, இது சம்மந்தி வீடு பெரிய கோடீஸ்வரங்க, அவங்கள்ட்ட எப்படியாவது கேட்டு கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு தர வேண்டிய கடனை தந்துடுறேன், நீங்கள் இப்போங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தங்கமயில் போட்டிருக்கிற நகை ஃபுல்லாமே கவரிங் நகை தான். இப்போ இதை வச்சுக்கிட்டு பாக்கியம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ ரொம்ப பெருமடித்த பாக்கியம் இப்போ மீனா ராஜி இவங்களையெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கேவலமாக பேசிச்சு மீனாவையும், ராஜி நீங்கள் எல்லாம் ஓடி வந்தவங்க, என் பொண்ணு மட்டும்தான் முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரப்போகிறாண்டு. இதை வந்து தங்கமயிலும் கேட்குறாங்க, ஏம்மா எப்படியெல்லாம் பேசினேன் அவங்க 2 பேரும், இப்போ வந்து 6 பவுன் நகை கூட இல்லாமல் போயிடுச்சம்மா, எனக்கு கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியே, எனக்கு இந்த கல்யாணம் தேவையா அப்படிங்கிறாங்க தங்கமயில். அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, நீ வாயை மூடிட்டு இரு, கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், நான் அவங்கள்ட்டேருந்தே பணத்தை கறந்து இந்த கடனையும் அடைச்சிட்றேன் பாரு, என்னம்மா என்னைய வச்சே விலை பேசுறியே நீ, இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க.